சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடால அவங்களுக்கு கருப்பா இருக்க வேண்டிய முடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா மாறுது. சின்ன குழந்தைங்க கூட இப்போ வருது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலயே நம்மளுக்கு கொட்டக்கூடிய முடி வந்து கொட்டாம இருக்கிறதுக்காகவும், அந்த முடி நல்லபடியா வளரணும், ஆரோக்கியமா இருக்கணும், மிகவும் நீளமா வளரணும் அப்படின்ற விஷயத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சே நம்மளுடைய முடியை எப்படி பாதுகாக்குதுன்றத பத்தி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. நம்ம முடிய நாம எப்படி ஆரோக்கியமா வளர்க்குதுன்றத நாம பார்த்துருவோம். ஸோ இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா கடைசி எண்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன். இதுதான் முடிவுக்கு முக்கியமான பிரச்சனை, முக்கியமான காரணம். அதை நாம கரெக்டா பண்ணாலே நாம இதுக்கு நீங்க பார்க்க போற எதையுமே நீங்க பண்ண தேவையில்ல. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சரியா பண்ணாலே போதும். முடி உதிர்வு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ அதை பார்க்கும் போதே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நாம அதை தவறு பண்றோமா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அது இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. கண்டிப்பா பயன் அடைவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் அதை கடைசியில வச்சிருக்கோம். கண்டிப்பா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சில ஜூஸ் வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதை வச்சு தான் நாம இந்த ஜூஸை தயாரிக்கவே போறோம். ஸோ அதில் முக்கியமான ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். ஸோ பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே எல்லாருமே என்னை உட்பட தான் சேர்த்து சொல்றேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது காய்கறி வகையில சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை நம்ம யாரும் வந்து கரெக்டா சாப்பிட மாட்டோம். ஓரளவுக்கு சில பேர் தான் பீட்ரூட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் கண்டிப்பா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதோட கலரை பார்த்துட்டே சில பேர் விரும்பி சாப்பிட்றது இல்லை. ஸோ எங்க வீட்டோட குட்டிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை அப்படியே ஒரு மூஞ்சை நெளிச்சு வலிச்சுதான் சாப்பிடுவாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பீட்ரூட் ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி உதிர்வையும் இது தடுக்குது. ஏன்னு எதுக்காக இது முக்கியமான விஷயமா பார்க்க போது கேட்டா பீட்ரூட் சாப்பிட்டாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் பீட்ரூட் வந்து ரத்த விருத்தியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீட்ரூட் நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளுடைய தலையில் உள்ள அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக்குமா. ஸோ முடி வளர்ச்சிக்கு முக்கியமான விஷயம் ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்கிறது தான். ரத்த ஓட்டம் தலையில சீராக இருந்தாலே முடி உதிர்வு தவிர்க்கப்படும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு அப்படின்றதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடி, ஆரோக்கியமான முடி, முடி உதிர்வு, முடி வந்து உடைதல் சொல்லுவாங்க, கடைசியில வந்து உடையும் சொல்லுவாங்க. அது மாதிரி உடைதலை கூட இது தவிர்க்கும் அப்படி சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்கணும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே இந்த பிரச்சனை வர வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெள்ளேரி புதினா ஜூஸ், அதாவது வெள்ளரிக்காவும் புதினாவும் பயன்படுத்தி நாம ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளிர்ச்சியா இருந்தாலே நம்ம உடம்பு, அதாவது நம்மளோட பிளட் வந்து ஹீட் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து அதிக டென்ஷன் ஆனாலோ இல்ல நம்மளோட ரத்த ப்ரெஷர் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமானாலும் ரத்த ஓட்டம் ரொம்ப வேகமாச்சுன்னா அதோட வேகத்தால பாத்தீங்கன்னா சூடு அதிகமாயிடும். இது நமக்கு தெரியாம நடக்கிற விஷயம் தான். ஸோ அதிகமா டென்ஷனா நீங்க யோசிக்கிட்டே இருக்கீங்க, மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு நீங்க டென்ஷனா யோசிக்கும் போது மண்டையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள், அதாவது அந்த ரத்த ஓட்டம் சீராக வச்சிருக்கோம் நான் சொன்னீங்களா, ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருந்தனா ஹீட் ஆகுறதுனாலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ரொம்ப ரிலாக்ஸாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தாலே நமக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றதால தான் இந்த வெள்ளேரியும் புதினாவும் சேர்த்து நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா நிறைந்த கிரீன் டீங்க. ஸோ கிரீன் டீயை நாம நிறைய டீ சாப்பிடுவீங்க, பால் குடிக்கிற அந்த விட்டமின்ஸ் இந்த விட்டமின்ஸ் இப்படிலாம் சாப்பிட்ற நாம கிரீன் டீயை வந்து நாம வந்து நார்மலா சாப்பிடும்போது கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிரீன் டீல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து கிரீன் டீயை நாம பருகும் போது நம்மளுடைய முடி ஆரோக்கியமாகவும் கருமை நிறத்திலையும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. முடிக்கு தேவையான எல்லா சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய விதத்துல அந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு அப்படின்றதான் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கற்றாழை ஜூஸ். ஸோ கற்றாழை உங்க எல்லாருக்குமே தெரியும். கற்றாழைல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் பயன்படுத்தும் சரி, ஆண்கள் பயன்படுத்தும் சரி, நிறைய விஷயம் வந்து கற்றாழைல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கற்றாழை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரியும். கற்றாழை வந்து ரொம்ப குளிர்ச்சி சொல்லுவாங்க. இது ஜூஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனா இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஜூஸ் கடையில போயிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வரீங்கன்னு சொன்னா கண்டிப்பா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம உடம்பை எப்பவுமே
இது ஹீட் ஆகாம கூலாவே வச்சுக்கும். ஸோ கூலா வச்சுக்கிறதுனால நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப குளிர்ச்சியானதா இருக்கும். நம்ம பிளட் வந்து ஹீட் ஆகாம இருக்கிறதுல முக்கிய பங்காற்றுறது இந்த கற்றாழை தான். ஸோ கண்டிப்பா கற்றாழை ஜூஸை நாம வாரத்துல ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம உடம்புல வந்து ஹீட் இல்லாம ரொம்ப கூலா வச்சுக்கும். இதனால முடி உதிர்வு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளாவே நம்ம போக மாட்டோம். முடி உதிர்வை சந்திச்சவங்களும் பாத்தீங்கன்னா இதை வாரத்துல 2 முறை 3 முறை சாப்பிடும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வர முடியும். புதிய முடிகள் வந்து அவங்களுக்கு அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள், சிறப்பான விட்டமின், சிறப்பான சத்துக்கள் வந்து இந்த கற்றாழையில இருக்கு அப்படின்றதா அந்த ஆர்டிக்கல தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே வந்து நம்ம அன்றாட வாழ்நாள்ல கண்டிப்பா இதை கடந்து போகாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஐட்டம் தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இளநீர். ஸோ இளநீரை நீங்க பார்க்காத ஒரு நாளும் இருக்க முடியாது, நீங்க கடந்து போகாத ஒரு நாளும் இருக்க முடியாது. நீங்க போற வழியில இருக்கிற இடத்துல இல்ல நம்ம வீட்டுல நம்ம வீட்டு தோட்டத்துல எல்லா இடத்துலயுமே எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா இளநீரை எல்லாருமே ஒரு நாள்ல பார்க்க முடியும் அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம போற தெருவுல ஒரு தெருவுல கூட பாக்கி இருக்காது, எல்லா தெருவுலயும் இளநீர் கடை இருக்கும். ஸோ மெயின் ரோட்ல எல்லா இடத்துலயுமே இருக்கும். இதுல வந்து நான் இந்த இளநீர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய தாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்வை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம பாடியை குளிர்ச்சியா வச்சுக்கும். இதுல முக்கியவாசி நம்ம பார்த்த ஐட்டம்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா குளிர்ச்சி சம்பந்தமானது. அதாவது நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிட்டாலே நமக்கு எந்த இது மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்பு ஹீட்டா இருக்கிற சில பேர் ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவும் கூட இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாரத்துல 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லதுதான். நார்மலா என் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அவங்க எல்லாரும் இதுல வாரத்துல ஒரு முறை சாப்பிடுறது ரொம்ப நல்லது, நம்ம சொன்ன இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும். ஸோ கண்டிப்பா இளநீரை வந்து நீங்க பார்க்காதனால இருக்க முடியாதுன்ற மாதிரி நீங்க குடிக்காதனாலே இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்துருங்க. முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா முடி உதிர்வே இல்லை அப்படின்றவங்களுக்கு இல்லாமலே போயிடும். இளநீரை சாப்பிட்டுக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. அதுவே ஒரு பிரச்சனை வரலன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாமையே இது உங்களுக்குள்ள நடக்கும். அந்த அளவுக்கு தேவையான விட்டமின்ஸும் அந்த அளவுக்கு தேவையான தாது சத்துக்கள் வந்து இளநீர்ல இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் ரொம்ப நீங்க குறிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ரசாயனம், அதாவது கெமிக்கல்ஸ் சார்ந்த எந்த பொருட்களையும் உங்க முடிக்கு மேலேயும் சரி முடிக்காக உங்க உடலுக்குள்ளேயும் சரி நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேல சொன்ன எல்லாத்தையும் செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கடைசியா சொல்ற இந்த பாயிண்ட கண்டிப்பா நீங்க செய்யவே கூடாது. விதவிதமா ஆயில்ஸ் கிடைக்குது, விதவிதமா கெமிக்கல்ஸ் கிடைக்குது, விதவிதமா கலர்ஸ் கிடைக்குது, நிறைய பொருட்கள் இருக்குங்க. ஏன்னா இந்த கலர்ல பாத்தீங்கன்னா நம்மளே நிறைய பதிவு போட்டிருப்போம். கலர்ல புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அளவுல கூட கலர் பொடிலாம் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது அதை வந்து நம்ம கலருக்காக வேண்டி நம்ம முடி அந்த கலர் பண்றேன் இந்த கலர் பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் மசாஜ் பண்றேன் அந்த ஆயில ஊத்துறேன் இந்த ஆயில ஊத்துறேன்னு எதையோ போட்டு நம்ம முடியோட வேர்ல வந்து நாம தேவையில்லாத பொருள்லாம் போட்டா என்ன ஆகும்? ஒரு மரத்துக்கு கீழே தேவையில்லாத கெமிக்கல் எல்லாம் ஊத்துனீங்கன்னா அந்த மரத்தோட வேர் என்ன பண்ணும்? உங்க எல்லாருக்குமே தெரியும், அது கதை முடிஞ்சிடும். கடைசியா அந்த மரம் பட்டு போய் கீழே விழுந்துடும். அதுதான் நம்ம முடிக்கும் நடக்கும். இதை வாங்கி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், அதை வாங்கி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுனாலதான் நம்மளோட முடிக்கு பாதிப்பு வருது அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணாம விட்டாலும் ஆனா இதை கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவையே நாங்க மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த விஷயத்த கண்டிப்பா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு உணவு வகை தான் சொல்லலாம். ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்துறீங்க. ஆனா இதை ஒரு குறிப்பான விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இதுல என்னெல்லாம் விஷயத்த நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப ஆச்சரியமாவும் சொல்றதுக்கே எனக்கு முடியல. ஏன்னா நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டீங்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம உணவா பயன்படுத்தக்கூடிய நம்ம உணவுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இது இல்லைன்னா இருக்கவே முடியாது, நம்மளாம் இறந்து கூட போயிடும் சொல்லாங்க. ஸோ கண்டிப்பா அப்படியான ஒரு விஷயம்தான். ஸோ தண்ணியை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடி உதிர்வுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணியும் நாம அதை எடுத்துக்கக்கூடிய அளவும் தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து தண்ணிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல எந்த அளவுக்கு எடுக்கணுமோ டெய்லியும் அந்த அளவுக்கு கண்டிப்பா தண்ணியை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. தண்ணியோட அளவை நீங்க குறைச்சா கூட கண்டிப்பா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை வரும். நீங்க தண்ணிய போதுமான அளவு குடிக்கலாம். இது மேல சொன்ன எல்லாத்தையும் செஞ்சாலும் சரி தண்ணியை போதுமான அளவு நீங்க குடிச்சிக்கலன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்றதுல
எந்த மாற்று கருத்தும் கிடையாது சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அவங்க தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு சொல்ற அழுத்தமா சொல்றதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணின்னா நம்ம இளநீர் சொன்னோம், இளநீர்ல என்ன சத்துக்கள்லாம் இருக்கு, என்ன விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முழுசா நமக்கு கிடைக்குது கரெக்டா. அப்படியே பீட்ரூட் ஜூஸ் குடிக்க போறோம், அதுல என்ன சத்துக்கள்லாம் இருக்கோ, என்ன விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கோ அது நமக்கு கிடைக்க போகுது. தண்ணி குடிக்கிறோம்னா தண்ணியில என்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், என்ன விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற இந்த நவீனமயமான காலகட்டத்துல எல்லாருமே மினரல் வாட்டர் தான் குடிக்கிறோம். ஸோ மினரல் வாட்டர்ல என்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எந்த சத்துமே இல்லாத ஒரு சக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மினரல் வாட்டரை சாப்பிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை தான் வரும்னு சொல்றாங்களே தவிர, அதுல எந்த உடலுக்கு ஆரோக்கியமான எந்த நல்ல விஷயமும் மினரல் வாட்டர்ல கிடையாது. கரெக்டுங்களா. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே மினரல் வாட்டர் தான் அதிக அளவுல பயன்படுத்துறோம். நாம கூட ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருப்போம். நீங்க கீழே லிங்க்ல கொடுத்துட்டு நீங்க போய் பார்க்கலாம். ஸோ மினரல் வாட்டரை பயன்படுத்தினால பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு உபாதைகள் உடம்புக்கு கொண்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய அந்த வாட்டரை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா நம்மளுடைய முடி உதிர்வை தவிர்க்க முடியாது. அவங்க வந்து ஆராய்ச்சியாளர் சொல்லிக்கிறது என்ன விஷயம்னா, நல்ல தண்ணி குடிச்சா போதும்னு இருக்காங்க. தண்ணியில அப்ப நல்ல தண்ணி குடிக்கணும்னா இளநீர்ல இருக்க மாதிரியே விட்டமின் வந்து தண்ணியிலே இருக்கு இல்லைங்களா. ஸோ தண்ணியில இருக்கக்கூடிய அனைத்து விட்டமின்ஸும் நமக்கு கிடைச்சா தானே அது நல்ல தண்ணி. தண்ணி நல்லா இருக்குன்றதுக்காக குடிக்கிறோம், ஆனா தண்ணியில எந்த விட்டமின்ஸும் இல்லையே. ஸோ அப்படி இல்லைன்ற போது அதுவே ஒரு பெரிய குறைபாடு. இதுக்காக தான் இந்த பாயிண்ட கடைசியில அவங்க சொல்லியிருக்காங்க. தண்ணின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணியை சொல்லிக்கிறாங்க, தண்ணி தான் நம்ம பிறந்தது குடிச்சுன்னு இருக்கிறோமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தண்ணி பிறந்து குடிக்கிறோம், என்ன தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணியில சத்து இருக்கா, தேவையான பொருள்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம எங்கேயும் யோசிச்சு பார்த்துருக்கோமா, சிந்திச்சு பார்த்துருக்கோமா? கேட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. தண்ணி சுத்தமா கேன்ல இருக்கு, நம்ம பிடிச்சி குடிக்கிறோம் அப்படின்னு குடிச்சிடும், அவ்வளவுதான். ஸோ அப்ப கண்டிப்பா வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது முடி உதிர்வுக்கு நல்ல தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதும் போல, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நல்ல தண்ணியை குடிக்காத ஒரே காரணத்துக்காக தான், நல்ல தண்ணின்றது எல்லா விட்டமின்ஸும் தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸும் இருக்கக்கூடிய தண்ணி. அப்படி குடிக்கிற தண்ணி நீங்க குடிச்சீங்கனாலே எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோயும் வராது, எந்த நொடியும் வராதுங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இது மாதிரியான எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடும். ஸோ அவங்களும் இதை பார்த்து தெளிவடைஞ்சுப்பாங்க, பயன்பெறுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.